2026 ஆரம்பிக்கக்குள்ள இந்த மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள். ஏன் இந்த 5 முக்கியமான விஷயங்கள் விலகிருச்சு எல்லாம் ஓகே. 2ஆம் இடத்துல இருக்க இந்த ராகு பகவான், 8ல் இருக்கிற இந்த கேதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 8ங்கிறது நமக்கு வருகிற தொந்தரவு, தொல்லைகள், பப்ளிசிட்டி இது மாதிரி. மகரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெக்னிக்கல் டீட்டெயில் இருப்பாங்க. இந்த கேமராமேன், எடிட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துடுவாங்க. கேமராமேன், டெக்னீஷியன், அந்த எடிட்டிங், அந்த ஷோவை டைரக்ட்ரு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மகரம் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்டு பல் தொந்தரவு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. மன நெருக்கடி, ஒரே நேரத்தில் 10 விஷயம் சிந்திக்குது இந்த ராசி. விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2026 ஆரம்பிக்கக்குள்ள இந்த மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள். ஏன் இந்த 5 முக்கியமான விஷயம் சொல்கிறோம்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் வாழ்க்கைக்கு அடுத்த வருஷங்கள் 2026 அடிப்படை முக்கிய விஷயமாக இருந்துடும். ஆண் பெண் இருவருக்கும் இப்போ சொல்ல போகிற பலன் சமமாக இருக்கும். கேட்டு பாருங்கள். இப்போ எவ்வளோ விஷயங்கள் நம்ம கவனிச்சுக்கணும், செஞ்சே ஆகணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மகர ராசி சிகரம் தொட ஒரு வாய்ப்பு வந்துட்டுருக்கு. முதல்ல இந்த ராசி கௌரவம், அந்தஸ்து உயர நீங்கள் நம்பணும். கான்ஃபிடென்ட் லெவலை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ராசியில் இந்த வருஷம் இதுதான். ஏன்னா உங்களுக்கு 7 சனி விலகிருச்சு எல்லாம் ஓகே. 2ஆம் இடத்துல இருக்க இந்த ராகு பகவான், 8ல் இருக்கிற இந்த கேதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 8ங்கிறது நமக்கு வருகிற தொந்தரவு, தொல்லைகள், சின்ன சின்னது அப்படியே கான்ஃபிடென்ட் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருச்சு. முதல்ல நம்புங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த இடத்துல இந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதற்கு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ண நிறைய பேர் இந்த யோகா கிளாஸஸ் போக சொன்னேன். ஏன்னா ராகு கேதுன்னா பாம்பு மாதிரி நெளியிறது. சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயில்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நாதஸ்வரம் இசை கேட்கலாம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். இதை பண்ணும்போது கான்ஃபிடென்ட் லெவல், மைண்டு கண்ட்ரோல் ஏற்படும். இது ஃபஸ்ட்டு சூட்சமம். அடுத்து இந்த ராசிக்கு நிறைய பேர் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் செல்ல வாய்ப்பு வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற்றங்கள், இதெல்லாம் அடுத்த வருஷம் இதை மாற்ற வச்சிரும். அதுக்குண்டான அறிகுறிகள் தெரிந்தால் அது என்னென்னு முயற்சி பண்ணிக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இடம் வாங்கலான் இருக்கேன். வெளிநாட்டில் இடம், வீடு, சொத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான வாய்ப்புகள் காட்டுது. இதில் மீடியா, சினிமா, அதில் அரசியல், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட லக்னம் அமைப்பு இருந்தால் கன்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா அரசியலுக்கு பேக்கில் இருந்து டைரெக்டாக போஸ்டிங் வாங்காதீங்கன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ல் தான் சூரியன். அப்போ நீங்கள் முன்னாடி நிற்க வேண்டிய ஆளா, பின்னாடி நிற்க வேண்டிய ஆளா அப்படின்னு பார்த்து தான் ப்ராசஸ் பண்ணணும். மகரம் எப்படிங்கிறது எப்போவுமே முன்னாடி நின்று செய்ய வேண்டிய ராசி பொதுவாக நிறைய பேத்துக்கு கிடையாது. அதனால் நம்ம அதை பார்த்து தான் பண்ணணும். ஒரு சிலருக்குலாம் நம்ம சூப்பராக இருக்கும், அது லக்ன அடிப்படையில் மாறிடும். ரைட். அப்போ இந்த அரசியல், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு பாருங்கள். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த மகராசி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட திட்டமிடலில் கிளவராக இருக்கும். திட்டமிடலில் அதிக லாபங்கள் இருக்கும். லாபம் சம்மந்தப்பட்டது நிறையா நல்ல அம்சங்கள் வந்துடும். பொருளாதார விருத்திக்கு சூப்பராக இருக்கும். இது முக்கியம். இந்த குழந்தைகள் ஏன் இந்த பாயிண்ட் குழந்தைகள் சம்மந்தமாக திட்டமிடலாம், இது விரை செலவாக போயிடக்கூடாது. அவங்க லாபம் நல்ல விஷயமா இருக்கும். நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புகிறேன், டான்ஸுக்கு அனுப்புகிறேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பெண்ட் பண்ணலாமா, நிச்சயமாக அதுக்குள்ள அமைப்பு உண்டு. கமிஷன் வகையில் வருமானங்கள் இது ஒரு சிலருக்கு செட் ஆகும். கமிஷன் வகையில் வருமானம், வட்டி சம்மந்தப்பட்ட வருமானங்கள், உழைக்காத வருமானம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்டதெல்லாம் உண்டு. இது எல்லாமே ஒரு முறையாவது நீங்கள் மீடியா முன்னாடி நிற்கிற மாதிரி வந்துடும். இந்த மகரத்துக்கு அமைப்பே தான். திடீர்னு போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு யூடியூப் சேனல் பேட்டி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மகரமாக இருக்கும். இல்லை பப்ளிசிட்டி இது மாதிரி. மகரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெக்னிக்கல் டீட்டெயில் இருப்பாங்க. இந்த கேமராமேன், எடிட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துடுவாங்க. கேமராமேன், டெக்னீஷியன், அந்த எடிட்டிங், அந்த ஷோவை டைரக்ட்ரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக மகரம் இருக்கும். அப்போ ஒரு முன்னாடி நிற்கலாமா, பின்னாடி நிற்கலாமா அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். பட் இந்த ஆங்கிள் அதிகமாக இருக்கும். ஸ்கில்டு பர்சன்ஸில் இவங்கலாம். இப்பொழுது வேலை சம்மந்தப்பட்ட பொதுவாக இந்த மகராசிக்காரங்க வெளிநாட்டில் யாராவது இருந்தால், வெளிநாடு சம்மந்தப்பட்டது இருந்தால் வேலை சம்மந்தப்பட்ட மாறுதல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்தியாவுக்கு வரலாமா, இல்லை வெளிநாட்டிலே இருக்கலாமா, இல்லை வேறு நாடு மாறலாமா அப்படின்னு பொதுவாகவே இந்த மாறுதல் தசாபுத்தி அடிப்படையில் எடுக்க வேண்டிய மாறுதல். கோச்சார கிரகம் மாறும்னு சொல்லும். அது கோச்சார பிளானட்டரி பொசிஷன் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே மாறிட்டு போயிடும். இந்த நேரத்தில் நிறைய பேர் ஜாபை மாற்றுறதுக்குள்ளே நான் மாற்றுறேன்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டிய காலகட்டமில்லை. இதெல்லாம் அந்த 5 பாயிண்ட்டில் இத்தனை பாயிண்ட் இருக்குது. இன்னும் 2-3 பாயிண்ட் நான் சொல்கிறேன்.
அப்போ வேலை விஷயமாக கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. படிக்க வேண்டிய, உங்களை அப்டேட் பண்ண வேண்டிய ராசி. உறவுகள் சம்மந்தப்பட்டவங்க, சொந்த பந்தம், உறவுகள், பிரிந்த உறவை ஒன்று சேர்க்க இது வாய்ப்பு. ரொம்ப நாளாக பேசாதவங்க, ரொம்ப நாளாக விடுபட்டு போனவங்க ஒரு ரீயூனியனோ ஒரு ஜஸ்ட்டு ஃபோன்லேயோ பேசி வச்சுக்கணும். உறவு கண்டிப்பாக வந்து உங்கள் ராசிக்கு உறவு கண்டிப்பாக துண்டித்து, உறவு சம்மந்தப்பட்டது விடுபட்டு போய் ரொம்ப நாளாக தொடர்பு இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி அப்படி இருந்தால் புதுப்பிக்க வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு ரீயூனியனுக்காக இது பண்ணிக்கங்க. விட்டு கொடுத்தோர் கெட்டு போனதில்லை. சரி, யார் சைடு மிஸ்டேக்கோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்து கன்டினியூ பண்ணுறதுக்கு பாருங்கள். ரைட் சார். திருமணம் சம்மந்தப்பட்ட பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் இருக்குது. ஆல்ரெடி திருமணம் ஃபிக்ஸ் ஆனவங்க மட்டும் ஓகே. புதுசாக திருமணத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அதை பற்றி பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, ரைட். புதுசாக கேள்விகள், சந்தேகம் மட்டும்தான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு. வேதிக் அஸ்ட்ராலஜியில் இங்கிலீஷ் எடிஷனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. எளிமையான இதில் படித்தா நீங்களே ஒரு ஜோதிடர் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட், பாருங்கள். இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தேன். இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். கோச்சார ரீதியாக 2இல் ராகு இருப்பதால் நிறைய பேர்த்துக்கு கோயிலில் கல்யாணம் வைக்க சொல்லியிருக்கேன். ராகுக்கு எது பரிகாரம் சொல்ல சஜஷன் கொடுத்துருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணும்போது இருக்கும். ஜாதக ரீதியாக இல்லைன்னா கூட கோச்சார ரீதியாக ராகுக்கு எது இருப்பது செய்ய வேண்டியதுங்க. இந்த ராசிக்காரங்க இன்சூரன்ஸில் கவனம். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்ட பணத்தை கவனமாக பார்க்கணும். குறிப்பாக வயசானவங்களாம் போய் செக் பண்ணிக்க வேண்டிய ராசி. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது சட்ட சிக்கலோ ஏதோ ஒரு சிக்கலோ வரும். போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் போயிடும். பேங்க்கில் இருக்கிற பணம் வித்ட்ரா பண்ணும்போது பணம் வந்த மாதிரி காட்டிடும், ஆனால் அமௌண்ட் வராது. வண்டி வாங்கணும். இப்போ இதெல்லாம் மிஸ்டேக் நடக்க வாய்ப்புண்டு. அப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். பொதுவாகவே மகர ராசிக்கு தந்தை மகன் கருத்து வேறுபாடு, தந்தை வழி குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வர்ற ராசி தாங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக இருக்குது. அதில் குறிப்பாக தந்தையோட பேர் பெருமாள் பேராகவோ இல்லை குழந்தை வடிவத்தில் பால அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் வந்துட்டால் கண்டிப்பாக வந்துடும். தந்தை மகன் கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னு அது பொறுமையாகத்தான் சரி பண்ண வேண்டியது. சார், பிஸ்னஸ் தான் உங்களுக்கு டாப்பில் இருக்குது. பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸை அதிகரிக்க, லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கூட்டு என்ற ஒரு விஷயம் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஸ்பியூட், எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சமாக இருக்குது. லோன் என்ற விஷயம் இந்த ராசிக்கு லோன் விஷயம் தான் மாட்டிக்கும். கடன் பார்த்திங்கன்னா வேறு யாருக்கோ வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது. கடனே வாங்கக்கூடாதுன்னு இருந்தவன் வாங்கிட்டாங்கிற மாதிரி. கிரெடிட் கார்டை தொலைக்கின்ற ராசி வேறு. ஒரு சில கிரெடிட் கார்டு வாங்கிட்டு விட்ருவாங்க. மற்றவங்களுக்கு கிரெடிட் கார்டை ஓசி மட்டும் கொடுக்கக்கூடாத ராசி. இவங்க கிரெடிட் கார்டை மற்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. தரேன்னு சொல்லிட்டு லேட் ஆயிரும். இதெல்லாம் கவனம். கிரெடிட் கார்டு அப்போயே வாங்கி பயன்படுத்துங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரி செய்யவில்லை என்றால் வருகின்றதாக இருக்கும். சரி சார், வேலை சம்மந்தப்பட்டு சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. பிஸ்னஸை அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கோ முயற்சி பண்ணலாம். கமிஷன் வகையில் வருமானம், கம்ப்யூட்டர், மீடியா, அரசியல், ஸ்போர்ட்ஸ் இது வகையெல்லாம் அனைத்தும் டெவலப்மெண்ட். மேரேஜ் பற்றி பரிகாரம் செய்து பண்ணணும், நிச்சயமாக உண்டு. ரைட். இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்டு பல் தொந்தரவு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. மன நெருக்கடி, ஒரே நேரத்தில் 10 விஷயம் சிந்திக்குது இந்த ராசி. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்கள். இது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது தெரிந்தால் பண்ணுங்கள், இல்லைனால் தெரிஞ்சு கற்றுக்கங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். ட்ரேடிங் இந்த ராசிக்கு இப்போ ரெஃபர் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்த 2 இல்லை ராகு பகவான் நோக்கி வந்துட்டுருக்கார். அப்படியே லம்பாக லாஸ் பண்ணிடும். அதனால் ட்ரேடிங் தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இது மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு நிறையா இருக்குங்க. அது பார்ப்போம். சரி, வேறு கேள்விகள், சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.